தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த மாதங்களாக உலகம் முழுவதுமாய் இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயின் மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். நான் அநேக செய்திகளை வாசிக்கின்ற பொழுது வல்லரசு நாடுகளும் இதுவரை எப்படி வருகிறது, ஏன் வருகிறது என்று ஏங்கி தேடி அலைந்து இன்னும் இந்த கொரோனா எப்படி வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா குறித்து நாம் பின்பாக நம்ம பேச இருக்கிறோம், வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து. ஆனால் இன்று நாம் கடந்த வாரங்களில் பார்த்த பிரகாரமாய் வாதைகள் வருவதற்கு காரணம் தன்னை ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கிறிஸ்து என்கின்ற வழியை ஏற்றுக்கொள்ளாமல், கிறிஸ்து என்கின்ற ரத்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல், அவர்களுடைய ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை என்ன என்று வேதத்தின் மூலமாய் ஆராய்கின்ற பொழுது கொள்ளை நோய் அனுமதிப்பதற்கு அது ஒரு காரணம் என்று சொல்லி நாம் படித்திருக்கிறோம். இன்னும் அநேக காரணங்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கையை உடைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பேராபத்து வேதத்தின் மூலமாக வருகின்ற கொள்ளை நோயை நாம் பார்த்தோம். அதில் விசேஷமாய் ஓய்வு நாளை மீறுகின்ற பொழுது அல்லது கிருபை என்கின்ற உடன்படிக்கையை மீறுகின்ற பொழுது என்று சொல்லி கடந்த முறை நாம் பார்த்தோம். கிருபையும் ஒரு உடன்படிக்கை தான். ஒருவேளை உடன்படிக்கை ஒளிந்தது என்று சொன்னால் கிருபை என்கின்ற உடன்படிக்கையும் ஒளிந்திருக்க வேண்டும், இல்லை. எனவே இந்த உடன்படிக்கை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று இந்த உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்ன? ஏன் ஆண்டவர் இத்தனை உடன்படிக்கையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லது அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்தார் என்பதை சேர்த்து நாம் ஆராய இருக்கிறோம். எனவே தயவு செய்து ஜெப சந்தையோடு கூட இருக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு படி உயர்வதற்கு, இன்னும் வேத சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு அது உபயோகமா இருக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஜெப சந்தையோடு கூட இருங்கள். நம்முடைய கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, நம்முடைய மத்தியில இடைபடும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நீர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லையப்பா, உங்களுடைய பாதப்படியிலே வந்து நிற்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களுடைய வாய்களை திறந்து, எங்களுடைய காதுகளை திறந்து நாங்கள் பேசவும் நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது the promise of God, ஆண்டவருடைய, கடந்த முறை பார்த்தோம் அதிசயமான கிருபை என்று. இன்று நாம் the promise of God, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ற பொழுது எது பெரிய வாக்குத்தத்தமாய் இருக்கும்? ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க நினைக்கிறார், என்னுடைய சுகத்தையோ அல்லது ஒரு பெரிய பங்களா அல்லது ஒரு கார் அல்லது ஒரு நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு வேலை என்று நான் நினைத்து அந்த வாக்குத்தத்திற்காக நான் காத்திருக்கிறேனா, இல்லை அதை விட மேலாக என்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்கு ஏதுவான ஒரு வாக்குத்தத்தம், the promise of God, அதற்காக நான் காத்திருக்கிறேனா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அங்கே என்ன வேதம் சொல்கிறது? நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கின்ற பொழுது என்று நான் பார்க்கிறோம். பாவங்களை நீக்குவேன் என்று சொல்லி நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் கடந்த முறை நாம் படிச்சோம், கிருபை தாவீதுக்கு அருளளித்த கிருபையை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கடந்த வாரம் நாம் படிச்சோம், உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். தாவீதுக்கு அருளின நித்திய கிருபையை, அந்த கிருபையோடு கூட இந்த செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனம். ரோமன்ஸ் 11:27. நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் பொழுது இதுவே நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை என்று எழுதி இருக்கிறது. கடந்த வாரம் கிருபை என்கின்ற ஒரு உடன்படிக்கை, இந்த முறை என்ன என்று சொன்னால் பாவத்தை நீக்குகிறது ஒரு உடன்படிக்கை என்று சொல்லி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப ஒரு மனுஷன் பாவம் நீக்கப்படலைன்னா அவருடைய நிலைமை என்ன என்று யோசித்து பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட இருக்கிற பாவத்தை நீக்கி போட போறேன் என்று உடன்படிக்கையாக ஆண்டவர் எழுதி கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அதுதான் ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 28:16. ஏண்டா இங்கு பாவம் என்ற ஒரு உடன்படி நீக்குகின்ற ஒரு உடன்படிக்கை,
அப்ப எசேக்கியேல் 28:16 நான் பார்த்த பொழுது அதுல ஒரு வசனம் வருகிறது, உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதொன்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்கள் நடுவே ராதபடிக்கு அழித்து போடுவேன். அப்ப பாவத்தினுடைய ஒரு தோற்றம் இது. பரலோக ஏதேனிலே சாத்தான் படைக்கப்பட்டு ஒரு கேருப்பாய் காப்பாற்றுவதற்காய் உருவாக்கப்பட்டிருந்தான். ஆனால் அவன் கர்த்தருக்கு விரோதமாய் தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்த நினைத்த பொழுது அவனுடைய உள்ளத்துக்குள்ளாக பாவம் பெருகியது. பாவம் இருக்கின்ற இடத்திலே தேவன் இருக்க முடியாது. எனவே ஆண்டவர் பாவத்தை உருவாக்கினவனை அநேக தருணங்களை கொடுத்து அதை கேட்காத பட்சத்திலே அங்கிருந்து விரட்டின சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது பாவம் உருவான இடம் பரலோகம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வெளிப்படுத்தல் 12:7 கூட நாம் வாசிக்கிறோம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி. அடுத்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஏசாயா 43:27, ஐசையா 43:27. வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, வானத்தில் முதல் பாவம் உண்டானது. ஆனா இந்த உலக பிரகாரமாய் பார்க்கின்ற பொழுது ஏசாயா அதை தெளிவுபடுத்துறார், உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான் என்று சொல்லி ஏசாயா எழுதுகிறார். அதை ஆங்கிலத்திலே பார்க்கிறது the first father had sinned. அப்ப யார் ஃபர்ஸ்ட் ஃபாதரு? ஆதாம். அப்ப ஆதியாமத்துல நம்ம வாசிக்க முடியல, ஆனா ஏசாயாவுல நம்ம வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய சொல்லை கீழ்ப்படியாததுனாலே அவன் பாவம் செய்கிறான். இந்த உலகத்திலே பாவத்திற்கு ஒரு காரணமாக நம்முடைய ஆதி தகப்பன் அமைந்து விடுகிறார். ரோமர் 5:12 நாம் வாசிக்கிறோம், இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல் இதுவும் ஆயிற்று. அப்ப என்ன, ஒரு மனுஷன் பாவம் பண்ணதன் மூலமாக, நம்முடைய ஆதி தகப்பன் பாவம் பண்ணதன் மூலமாக இந்த உலகத்திலே பாவமாகப்பட்டது உள்ளே வந்தது. நீதிமொழிகள் 21:4 சொல்லுகிறது. ப்ராவர்ப்ஸ் 21:4 அது என்ன சொல்லுது என்று சொன்னால், மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. அப்ப இங்க வேதனை சொல்லுதுன்னா எது பாவம், அது பாவத்தினுடைய மீனிங் என்ன, அல்லது பாவத்தினுடைய என் நிலை என்ன என்பதை நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது அதை சாலமன் தெளிவாய் சொல்கிறார். என்னன்னா மேட்டிமையான பார்வை. நான் ஒரு பிக்சரை பார்த்துக்கிறேன் பாருங்க, அவருடைய பார்வையை பாருங்களேன், எந்த ஒரு கலக்கம் இல்லாதபடிக்கு எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற ஒரு பார்வை, மேட்டுமையான ஒரு பார்வை. அது மாத்திரமல்ல அகமையான மனமுள்ள துன்மார்க்கு அது என்ன, அது வெளிச்சமா இருந்தாலும் வேதம் சொல்றது அது பாவம் என்று சொல்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு மேட்டுமையான பார்வை இருக்குமா, உனக்கு நீ உன்னுடைய வெளிச்சம், நீ துன்மார்க்கர் அகந்தை உன் மனதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவுதான் உயர்வா இருந்தாலும் வேதம் சொல்றது அது பாவம் என்று சொல்லுகிறது. நம் அடுத்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, பாவத்திற்கு யார் காரணம், பாவத்திற்கு யார் காரணம்? யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம், ஜேம்ஸ் 1:15. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமான பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பின்பு இச்சை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது அது பாவத்தை பிறக்குகிறது, அந்த பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. இதுதான் பார்த்தோம். ஒரு மனிதன் மூலமாக என்ன ஆனதுன்னா அந்த உலகம் முழுவதும் வந்தது. நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் இச்சிக்கின்ற பொழுது பாவத்தை நாம் உருவாக்குகிறோம் அல்லது பிறப்பிக்கிறோம், மரணத்தை வரவேற்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். பாவம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன நம்ம பார்க்க போகிறோம். லேவியராகமம் 24:15, லேவியராகமம் 25:15 என்ன சொல்லுதுன்னா, தேவனை தூஷித்தால், லேவியராகமம் 24:15, தேவனை தூஷித்தால் என்னவா பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்றால் சிருஷ்டிகர் அல்லவா, நம்மை உருவாக்கினவர் அல்லவா, அவரை தூஷிக்கின்ற பொழுது அது பாவமாய் மாறுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 22:9 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், லெவிட்டிக்ஸ் 22:9, பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதினாலே பாவம் சுமந்து அனுத்தமாய் சாகாதபடிக்கு. அப்ப பரிசுத்தமானதை நாம் பாவ குலைச்சல பரிசுத்த குலைச்சல் ஆக்கினால, வேதம் சொல்கிறது ஓய்வு நாள் பரிசுத்தம்,
அதை குலைச்சலாக்குகின்ற பொழுது பாவம் சுமருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் நெகேமியா என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பொல்லாதை செய்கை என்று சொல்லுகிறார். அப்போது பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சலாக்குகிற எவனும் பாவம் செய்கிறான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லேவியராகமம் 5:1 நாம் பொய்யானை இட்டால் அல்லது பொய் சாட்சி சொன்னால் அல்லது ஒன்றை பார்த்து கண்டும் அறிந்திருந்தோம் அதை தெரிவிக்காமல் போனால் பாவம் செய்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுதான் லேவியராகமம் 5:1 நாம் பார்க்கிறோம். லெவிட்டிக்ஸ் 5:1. உபாகமம் 15:9 ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து, அதாவது விடுதலை வருஷம் வருகின்ற பொழுது அவன் வறுமையில் இருக்கின்ற பொழுது அந்த வறுமையை நாம் சந்திக்கும்படியாக அவன் கேட்கின்ற காரியம் நாம் கொடுக்க வேண்டும். அதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவன் தேவனை நோக்கி அபாயம் இடுவான், அது உனக்கு பாவமா இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, உன்னால் முடியும் என்று சொன்னால் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுதான் Deuteronomy 15:9 நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். Proverbs 24:9 நீதிமொழிகள் 24:9 நம்ம பார்க்கிறோம். தீய நோக்கம் பாவம். அதை நீதிமொழிகள் 14:21 Proverbs 14:21 பார்க்கிறோம். பிறரை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். ஏன்னா இது நிறைய பார்க்க முடியும். நிறைய விசுவாச பிள்ளைகள் நன்றாய் வளர்ந்த விசுவாச பிள்ளைகள் கூட என்ன பண்றாங்கன்னா, மற்றவர்களை ஒரு மாதிரி அற்பமா யோசிக்கின்ற பொழுது, அவர்களை அவமதிக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது சொன்னால், நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். அதுதான் வேதம் சொல்கின்ற பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோப்பு 2:9 ஜேம்ஸ் 2:9 பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் ஆனால் பாவம் செய்ய. அப்ப பட்சபாதம் உள்ளவர்களாய் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணம் என்ன பண்ண உங்களை பாவம் செய்கிறீர்கள் என்று சொல்லுவோம். ஏன்னா ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஜேம்ஸ் 4:17 யாக்கோப்பு 7:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அப்ப அது அவனுக்கு பாவமா இருக்கும். அப்ப நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும், ஆனா நான் அதை செய்யல அப்படின்னு சொன்னா நான் பாவம் செய்கிறேன் என்று சொல்லி அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னாகமம் 9:13 ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாம இருந்தால் பஸ்காவை ஆசரிக்காமல் போனால், இந்த வேதம் சொல்கிறார்னா 6 பண்டிகைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த 6 பண்டிகையில மிக முக்கியமாக வருஷத்துக்கு 3 தடவை எல்லோரும் என்ன பண்ண வேண்டும்னா எருசலேமுக்கு வர வேண்டும். அந்த பண்டிகையை ஆசரிக்கவில்லை என்று சொன்னால் அது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாமும் பஸ்கா என்று கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியாக தேர்ந்தெடுத்து பஸ்காவை ஆசரிக்காத போது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத போது அது பாவமாய் மாறும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Deuteronomy 23:21 உபாகமம் 23:21 நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினார் அதை செலுத்த தாமதியாதே, தேவனாய் கர்த்தர் அதை நிச்சயம் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். அப்ப நான் பொருத்தனை செய்கின்ற பொழுது அதை நான் செலுத்த வேண்டும். ஒருவேளை செலுத்தவில்லை என்று சொன்னால் அது எனக்கு பாவமாகும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. லேவியராகமம் 19:26 தேசித்தனம் பண்ணி, அப்ப இதுல வித்தியாசம் நிறைய தேசித்தனங்கள் இருக்கிறது. லெவிட்டிக்ஸ் 19:29 நிறைய தேசித்தனங்கள் இருக்கு. அப்ப எப்பொழுது தேசித்தனம் செய்கிறீர்களோ அது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய வேசித்தனமும் பாவம் என்பதை நாம் பின்பாக நாம் படிக்க இருக்கிறோம். லேவியராகமம் 26:21 லெவிட்டிக்ஸ் 26:21 எதிர்த்து நடப்பிலானா, எனக்கு எதிர்த்து நடப்பிலானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக 7 தனையான வாதி உங்கள் மேல் வர பண்ணுவேன். ஏன் வாதிகள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கின்ற பொழுதே பாவம் உண்டாக்குகிறது. பாவம் மரணத்தை கொடுக்கக்கூடிய வாதைகளை கொண்டு வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்பர்ஸ் 21:7 என்னாகமம் 21:7 கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதனால் பாவம் செய்தோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதை கோராகு அந்த சம்பவத்தை இது குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் கர்த்தருக்கு எதிராகவும் கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசின பொழுது அது பாவமாக வேதாகமம் சொல்லுகிறது. எச்சரிக்கையோடு கூட இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர்ஸ் 22:34 வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். அப்ப தேவதூதர் நின்னதை கூட இந்த பிள்ளையா அறிந்து என்ன சொல்றான், நான் பாவம் செய்தேன். அப்ப தேவன் உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற பொழுது, தேவ வசனங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற பொழுது, ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கின்ற பொழுது அதை அறியாமல் இருந்தீர்கள் என்று சொன்னார்
அதுவும் பாவம் என்பதை மறந்து விடக்கூடாது என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். Deuteronomy 24:15, உபாகமம் 24:15. வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுக்க வேண்டாம். அப்ப ஒருத்தனை வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய கூலியை அந்த பொழுது போதும் முன்பாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அதுவும் பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம பார்க்கிறோம், நிறைய கம்பெனிகள் நிறைய பேருக்கு நம்ம சம்பளம் கொடுக்கல, வேலை செய்தாலும் சம்பளம் கிடைக்காம எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா வேதத்தின்படி நாம் பார்க்கின்ற பொழுது வேலை செய்து முடிக்கின்ற பொழுது அதற்குரிய சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 32:31, பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கினால் பாவம். ஜட்ஜஸ் 10:10, தேவனை விட்டு பாகாலை சேவித்தால் பாவம். இப்படியாக அநேக பாவங்களை நாம் என்ன பண்ணலாம், வேதத்தின் மூலமாக நாம் படித்துக் கொண்டே இருக்கலாம். இன்னும் அநேக பாவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. 1 சாமுவேல் 12:23, நான் உங்களுக்காக விண்ணப்பம், நான் உங்களுக்கு செபிக்கவில்லை என்று சொன்னார், நான் அடுத்த பிள்ளைகளுக்கு செபிக்கவில்லை என்று சொன்னார், வேதம் சொல்லுகிறதே அதை பாவம் என்று சொல்லி சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைய ஒரு ஊழியக்காரன் விசுவாச பிள்ளைகளுக்கு ஜெபிக்க வேண்டும், விசுவாச பிள்ளைகள் அவருடைய ஊழியத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க மறக்கின்ற பொழுது அதையும் வேதம் பாவம் என்று சொல்வது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. Psalms 59:12, சங்கீதம் 59:12 வேதம் சொல்வது, அவர்கள் உதடுகளில் பேச்சு அவர்கள் வாயில் பாவமாய் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாயிலுக்கு புறப்படுகிற வார்த்தைகள் கேட்பதற்கு அவமானமாய் இருக்கிறது, அசிங்கமாய் இருக்கிறது. வேதம் சொல்கிறது மிகுதியான சொற்கள் மிகுதினால் பாவம் உருவாகும் சொல்வது, உதடுகளின் பேச்சு அவருடைய வாயில் பாவமாய் இருக்குது என்று சொல்லுகிறது. 1 John 5:17, அநீதி எல்லாம் பாவம் என்று சொல்கிறது. ரோமன்ஸ் 14:23, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்று சொல்லுகிறது. பாவத்தை குறித்து நாம் இன்னும் படித்துக் கொண்டே இருக்கும் சொன்னால் வந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் வேதாகமம் சுருக்கமாக நமக்கு சொல்கிறது. லேவியராகமம் 4:2, ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றையும் அறியாமையினால் மீறி செய்யத்தக்கதை செய்து பாவத்துக்கு உட்பட்டால், தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும், அறியாம செஞ்சாலும் பாவம் தான். அதுதான் வேதம் சொல்லுது. ஐயா அது தெரியல பிரதர், எனக்கு இது பாவம்னு தெரியல, இது நான் யோசித்து பார்க்கல, இப்படி நடக்கணும் தெரியல, என் சூழ்நிலை இது அப்படி நம்ம சொன்னாலும் வேதம் தெளிவுபடுத்துகிறது, அறியாமல் நீ செய்தாலும் கர்த்தருடைய கட்டளைகளை மீறினால் அது பாவம் என்று சொல்லி சொல்கிறது. யோசுவா 7:11, ஜோஷுவா 7:11, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். உடன்படிக்கை பரிசுத்தம், உடன்படிக்கையை மீறுவது பாவம் என்று சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். தானியேல் புஸ்தகத்துல இவ்வாறு சொல்கிறார் 9:5, தானியேல் 9:5, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உடைய கற்பனைகளையும் உடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போன பாவம் என்னது? துன்மார்க்கமாய் நடப்பது பாவம், கலகம் பண்ணுவது பாவம், கற்பனையை மீறுவது பாவம், நியாயத்தை விட்டு அகன்று போவது பாவம். மிக முக்கியமாக ஆண்டுடைய பிரமாணங்களை மீறுகின்ற பொழுது அது மன்னிக்க முடியாம பாவமாய் மாறுகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்க்கிறோம், அதைதான் வேதம் சொல்வது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 26:6 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஜெனசியஸ் 26, தேவன் உத்தமத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிவேன், நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். அப்ப ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது அது யாருக்கு விரோதமாய் போகிறது? ஆண்டவருக்கு விரோதமாய் போகிறது. எனவே தான் ஆண்டவர் நாம் பாவம் செய்ய எத்தனைக்கின்ற பொழுது ஆண்டவர் தடுக்க நிற்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. பிள்ளையாமல பார்க்க முடியல, எதிர்க்க யாரு நிக்கிறான்ட்டு, அது பெரிய பாவமானது. ஆண்டவர் பாவத்தை தடுக்க நினைக்கின்ற பொழுது, என் அன்பு விசுவாசியே, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இருப்பதை உணர்ந்து கொள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உன்னுடைய பாவத்தை யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவர் பாவத்தை தடுக்க உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 39:9, ஜெனசியஸ் 39:9, நான்
இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப்புடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். எனவே நான் அதை விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவன் அந்த ஸ்திரீ அவனை இச்சைக்காய் இழுக்கின்ற பொழுது அவன் நின்றான். என்னை கர்த்தர் பார்க்கிறார், இது பெரிய பொல்லாப்பு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நிற்கிறான். தேவனுடைய பிள்ளைய தேசித்தன ஆவி இந்த உலகத்தை எப்படி பிடித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா? ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பாவம் செய்வாய் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு விரோதமாய் பெரிய பாவமாய் மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள். யாத்ராகமம் 20:20, எக்ஸோடஸ் 20:20. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். அப்ப ஆண்டுடைய வேலை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் ஏன் எழுந்தருளார்? ஆண்டவர் ஏன் அபிஷேகிக்கிறார்? ஆண்டவர் எதுக்கு என்னோடு கூட இருக்கிறார்? எதுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி எதுக்கு வழி நடத்துகிறார் அப்படின்னா, நான் அவரை பற்றி கொண்டு பாவம் செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியம் என் யோசனைக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன். ஆண்டவர் எனக்கு முன்பாக நின்று என்னை பாவம் செய்யாதபடிக்கு தடுக்க முயற்சிக்கிறார் என்று நினைக்கவில்லை என்று சொன்னால் பாவம் கொடிய பாவமாய் மாறிவிடும். எனவே தான் சொல்றார், ஆண்டவர் பாவத்தை தடுக்கும்படியாய் ஆண்டவர் நிற்கிறார். அநேக பாவங்கள் இருக்கிறது, எல்லா பாவமும் நான் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை இங்க பாக்குறோம், what will happen to sinners? பாவிகளுக்கு என்ன நடக்கும் பாவம் செய்தால் என்று சொன்னார். ஆதியாகமம் 4:7, ஜெனிசிஸ் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை அல்லவோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கா. ஒரு எந்த பிள்ளையினுடைய உள்ளங்களிலே பாவம் பிடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அந்த சிந்தையோடு கூட வாழ்கிற எல்லாருக்கும், அத்து பிரமாணத்தை உடைக்க நினைக்கிற எல்லாருக்கும் வேதம் சொல்கிறது, வாசற்படியிலே என்ன பண்ணுமா? பாவம் படுத்திருக்கும் என்று சொல்கிறது. சங்கீதம் 7:11 பார்க்கும் பொழுது வேதம் சொல்வது, பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா வேதம் பாவியின் மேல் சின்னம் கொள்ளுகிற தேவன் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கோபப்படுகிறார் பாவியின் மீது. அதுதான் நடக்கும் ஒரு பாவி மீது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 18:4, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்கிறது. ஐசியா 59:12, எனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது, என் பாவங்கள் எனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுது. அப்படின்னா பாவம் என்ன பண்ணுமா? உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லும். ஐயோ, யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, என் குடும்பத்துக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது செய்கின்ற பாவங்களுக்கு வேதம் சொல்லுகிறதே, உங்களுடைய பாவங்களே உங்களுக்கு சாட்சியாக எதிராக சொல்லும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எரேமியா 5:25, ஜெரேமியா 5:25, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவட்டாது இருக்குது. அப்ப என்ன பாவம் என்ன பண்ணுமா? எதிராக சாட்சியாய் மாத்திரம் இல்ல, எனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்தும். அதனாலதான் நம்ம எவ்வளவு முயற்சித்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர முடியறதில்லை, சரீர பிரகாரமும் உயர முடியறதில்லை, இந்த உலக பிரகாரமும் உயர முடியறதில்லையே அப்படின்னா வேதம் சொல்கிறதே, அக்கிரம சிந்தை உனக்குள்ள இருக்குன்னா, பாவம் உனக்குள்ள இருக்குன்னா, உனக்கு வர வேண்டிய நன்மைகளை தேவன் தடுத்து நிறுத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 59:2 இவ்விதமாய் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்படின்னா ஒரு மனுஷன் பாவம் செய்கின்றது நடுவாக தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பிளவு ஏற்படுகிறது. உங்களுடைய ஜெபங்கள் கூட கேட்கப்படாது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்வது, உங்களுடைய செவிப்படாதபடிக்கு அவருடைய முகம் உங்களுக்கு மறைந்திருக்கிறது. காரணம் தெரியுங்களா? பாவம். அவன் பாவம் பத்திரப்பட்டிருக்கிறது. இப்ப வேதம் சொல்வது என்ன நடக்குங்களா? ஓசியா 13:22 நம்ம வாசிக்கின்ற பொழுது, ஓசியா 13:12, ஓசியா 13:12 நம்ம வாசிக்கின்ற பொழுது, எப்பிராயிம் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம எத்தனை வயசு வரைக்கும் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கட்டப்பட்டு ஒரு பண்டலா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் தேவனுடைய பிள்ளைய நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை
பாவம் பண்ணிடுறோம். அந்த பாவம் பண்ணுகின்ற பொழுது எவ்வளவு கட்டுக்கட்டாய் கட்ட வைக்கப்பட்டிருக்கும் என்று நீங்க யோசித்து பார்க்கணும். என் தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவம், எப்ராயிமுடைய பாவம் கட்டப்பட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா அது பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏன்? அது உங்களுக்கு எதிராய் சாட்சியா இருக்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்பர்ஸ் 32:23. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்துள்ளாயிருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்ற நிச்சயம் அறியுங்கள். அப்ப வேதம் தெளிவாய் சொல்றது என்னன்னா, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். எனவே அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் விசுவாச பிள்ளையே, எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. ஒரு செகண்ட் உங்களுடைய பேரை அழித்து விடும், உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும், உங்களுடைய குணத்தை அழித்து விடும், உங்களுக்கு இருக்கிற மதிப்பை அழித்து விடும். ஏன் அப்படின்னா உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஆண்டவர் உங்களோடு கூட பாவத்திலிருந்து மீட்கும்படியாய் உங்களுடைய மத்தியில பிரசனமாக காத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 32:33 இவ்விதமாய் சொல்கிறது. எக்ஸோடஸ் 32:33. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொல்லி வேதம் சொல்றார். என் தேவனுடைய பிள்ளைய, ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் உனக்காய், உன்னுடைய நன்மையான காரியங்களை, உன்னுடைய வாழ்வுக்காய் எழுதப்பட்ட, ஜீவனுக்காய் எழுதப்பட்ட அந்த புஸ்தகத்திலே உன் பெயர் எழுதப்பட்டால் சந்திர நம்ம யோசிக்கிறோம், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அங்கத்தினரா ஆயிட்டேன் அப்படின்னு யோசித்து என்ன பண்றோம்னா கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன நடந்தாலும் சரி, இல்ல முன்பாக நீங்க எவ்வளவுதான் உத்தமமா இருந்தாலும் சரி, ஒரு பாவம் செய்கின்ற பொழுது உடைய நீதிகள் எல்லாம் மறக்கப்பட்டு பாவி என்று தீர்க்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்திலிருந்து உடைய பெயர் கிறுக்கப்படப்படும். மறந்து விடாதீர்கள். ஒரு பாவமும் செய்யாமல் யாராவது இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளும் வருகிறது. நாம் பார்க்க போகிறோம். பிரசங்கி 7:20. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம தெளிவா வாசிட்டோம், ஒரு பாவமும் செய்யாத நீதிமான். ஏன்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆதாம் பாவம் செய்தான், அவர் மூலமாக பாவம் நமக்குள்ளாக, இந்த உலகத்திற்குள்ளாக வந்தது. அது மாத்திரம் நம்முடைய சொந்த இச்சைகளினாலே நாம் இழுக்கப்பட்டு போகிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்ப வேதம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, உன்னுடைய எல்லா பாவத்துக்கும், என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா பாவத்திற்கும் உன்னை நீதிமானாக்குகிறவ உன்னோடு கூட இருப்பதினால நீ பாவம் செய்யாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தால் மட்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 17:1 சொல்லுகிறது, யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தானாலும் வைரத்து நுனினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலையிலும் உங்கள் பலிபீடத்தின் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆசாரியர் ஒரு பாவம் செய்தால் ஆசரிப்பு கூடாரத்திற்கு பலியை கொண்டு போக வேண்டும். அந்த பலியை அவன் அடித்து அந்த ரத்தத்தை ஆசாரியன் சுமந்து பலிபீடத்தின் கொம்புகளிலே அவன் பூச வேண்டும். அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த பலிபீடத்தில் இருக்கிற கொம்பு, அந்த ரத்தம் எதை சொல்லுகிறது அப்படின்னா நம்முடைய பாவங்களை சொல்கிறது. யூதாவினுடைய பாவத்தையும் இஸ்ரவேலுடைய பாவத்தையும், யார் பாவம் செய்தார்களோ அவருடைய பாவத்தையும் என்ன பண்ணோம், எடுத்துரைக்கும். தேவனுடைய பிள்ளையே, எச்சரிக்கையா இருப்போம். நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இருக்கும். பாவம் செய்கிறோம், அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். எனக்கு வேதம் சொல்கிறது, அதனால இறக்கம் பெற முடியாது போயிடும். அப்ப நான் பாவத்தை மறைக்காத படிக்கு என் பாவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, என் பாவங்கள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது, என் பாவங்கள் கட்டுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சங்கீதம் 51:3 சொல்லுகிறார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னன்னா, என்னுடைய பாவங்கள் என் முன்பாக நிற்கிறது. இந்த சங்கீதம் எல்லாருக்கும் தெளிவாய் தெரியும். தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை எழுதினார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு அநேக தருணங்களை கொடுத்தோம். அந்த தருணத்தை மீறி என்ன பண்றாருன்னா பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதுதான் Psalm 51:4 வாசிக்கிறோம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பாவத்தை அவர் செய்கிறார். அடுத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார் 5வது வசனத்திலே, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். ஒரு மனுஷன் உருவாகின்ற பொழுதே பாவம் அவனுக்குள்ளாக
தொடர்கிறது. அந்த எனவேத்தான் பாவ சரீரம் போராடுகிறது. கிறிஸ்து அற்று வாழ்ந்தோம் என்று சொன்னால், விசுவாச குறைவோடு கூட வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்மை லகுவாக சாத்தான் பாவத்திற்குள்ளாய் கொண்டு போவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோம். எனவே வேதம் சொல்கிறது, கவனமாயிருப்போம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். லூக்காவின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு பாவம் இருக்கிறது. அது தாயின் கர்ப்பத்திலிருந்து வருகிறது. பரிசுத்தமான ஒரு நபரை பார்க்கின்ற பொழுது இங்கே சீமோன் என்ன செய்தார் என்று சொன்னால், விழுந்து விட்டார். பாவம், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் சொல்லி ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்ப என்னன்னா, நம்ம பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப முடியாத சூழ்நிலையில நாம் என்ன பண்ண, பாவம் இல்லைங்க, எனக்கு இயேசு வேணாம், எனக்கு பாவ மன்னிப்பு வேணாம் அப்படின்னு அநேக பிள்ளைகள் சொல்றாங்க. அவங்களுக்காக இது எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் பாவி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவிக்கு பிரயாசம் தான் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, பாவத்தை மன்னிக்கிறவர் யார் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 34:7 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காண்பிக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர். அப்ப நாம் வணங்குகிற ஆண்டவர் யார்? நாம் பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கிறார். அதை மீறி பாவம் செய்கின்ற பொழுது அதை மன்னிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர் நம் மன்னிக்கிறார் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவனுடைய பாவங்கள், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய பாவம் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். அப்ப யாருடைய பாவங்கள் மூடப்படுகிறது, யாருடைய அக்கிரமம் மன்னிக்கப்படுகிறது, மீறுதல் மன்னிக்கப்படுகிறது, அவர்கள் பாக்கியவான்கள். அப்ப மன்னிக்கப்படுவதற்கு அல்லது மூடப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 32:5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்ப நான் என் பாவத்தை அறிக்கையிட வேண்டிய நபர் யார்? என்னை உருவாக்கின என் சிருஷ்டிகர். என் சிருஷ்டிகருக்கு என் சிந்தனை முதற்கொண்டு என் செயல்கள் எல்லாம் தெரியும். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை மறைக்க முயற்சிக்காதீங்க. என்னைக்கு ஒருவன் பாவத்தை மறைக்கிறானோ அவன் வாழ்வடைய போவதில்லை. அவன் இன்னும் ஏதோ சொல்கிறது, அவன் மரணம் தள்ளு மட்டுமாய் அவன் செல்லுவான் என்று சொல்கிறது. எனவே தான் இந்த பாவத்தை மன்னிக்கிறவர் அதற்கென்று சொல்லி சில பாவ நிவர்த்தி படிக்கிறார் கொடுத்திருக்கிறார். நிவாரணம் எப்படி பாவ நிவாரணம் எனக்கு செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாத்ராகமம் 30:12 நாம் வாசிக்கிற பொழுது, உங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி பண்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது உள்ளது என்னன்னா, காணிக்கை மூலமாக எவ்விதமாக ஒருவனுடைய பாவம் நிவர்த்தி ஆகிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. அது லேவியராகமம் 1:4 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, தன் கையை அதன் தலையின் வைக்கின்ற அந்த பலியாகிய அந்த ஆட்டின் மேல் வைக்கின்ற பொழுது பாவம் நிவர்த்தி ஆகிறது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. எண்ணெயை, ஆசாரியனுடைய கையில் இருக்கிற எண்ணெயை தலையில் வார்க்கின்ற பொழுது பாவம் நிவர்த்தி ஆகிறது கர்த்தருடைய சந்நிதியில் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் 17:11 ரத்தம் சிந்தப்படுகின்ற பொழுது பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவனை செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவனை செய்கிறது ரத்தமே. அவர் ரத்தம் சிந்தப்படுகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தி ஆகிறது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. எண்ணாகமம் 35:33 நம்பர்ஸ் 35:33 நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள், ரத்த தேசத்தை தீட்டுப்படுத்தும், ரத்தம் சிந்தினவன் ரத்தத்தினால் ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தியில். அப்ப என்னன்னா, ஒருத்தன் அநியாயமா ரத்தம் சிந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த ரத்த சிந்துதலுக்கு என்ன இல்ல, பாவ நிவர்த்தி இல்லை. ஒருவேளை ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான், அது நிமித்தமாய் அவன் கொல்லப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் அவன் கொல்லப்பட்டான் என்றால் நிவர்த்தி உண்டு. ஆனால் பாவம் செய்யாத ஒருவனை யாராவது கொன்றால் அந்த பாவத்திற்கு நிவர்த்தி இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
ஏசாயாவின் புஸ்தகம் 6:7 நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று. ஏசாயாவினுடைய சம்பவம், தேவனுடைய கரங்கள் தொடுகின்ற பொழுது அந்த பாவம் நிவர்த்தி ஆகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லா முறைகளும் தான் நிவர்த்தி. இன்னும் அநேக முறைகள் இருக்கிறது, நேர குறைபாடுகளால் சொல்ல முடியவில்லை. இவை எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பாவத்தை எப்படி வெளியே கொண்டு வரணும். ஒருவேளை நியாயப்பிரமாண புஸ்தகம் என்றாலும், பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் என்றாலும், மோசேயுடைய புஸ்தகம் என்றாலும், அதனுடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற பாவத்தை எவ்விதமாய் நிவர்த்தியாக்குவது, அல்லது வெளிப்படுத்துவது, அப்புறே கொண்டு வருவது, அல்லது அழிப்பது என்பதை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து வாசிப்போம். அந்த பாவத்தை நிவர்த்தியாக்குவதில் ஒரு ஆசாரியனுடைய பங்கு என்ன? லேவியர் ஆகமம் 6:7, கர்த்தருடைய சன்னதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார். அப்ப ஆசாரியன் கர்த்தருடைய சன்னதியில அந்த பாவிக்காக அவன் வேண்டுதல் செய்கின்ற பொழுது அவன் எப்பேற்பட்ட பாவமானாலும் மன்னிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்வதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். எந்த பாவத்தை வேதம் சொல்லுகிறதோ அந்த பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. நம்பர் 16:46, என்னாகமம் 16:46. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னி அதில போட்டு அது மேல் தூபம் விட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். அப்ப என்ன, ஆசாரியன் தூபம் போட்டு பாவ நிவர்த்தி செய்கின்ற பொழுது கர்த்தருடைய கோபம் குறைக்கப்படுவதை நாம் காண முடியும். கர்த்தர் வாதை உண்டாக்கிய பொழுதே அதை நிறுத்திய சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ஏன்? ஆண்டுடைய நோக்கம் என்ன? எல்லா நோக்கமும் பாவம் குறைக்கப்பட வேண்டும், அதன் மூலமாய் வாதைகள் குறைக்கப்பட வேண்டும், அல்லது அழிவு குறைக்கப்பட வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமும் 32:30, எக்ஸோடஸ் 32:30, மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன் என்றார். மோசே சொல்றார், ஏற்கனவே அந்த தூப கலசத்துல என்ன பண்ணுங்க, தூபத்தை போட்டு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்ன அவர் அந்த கற்பனையை உடைகின்ற பொழுது அவர்கள் கண்ணுக்குட்டியை வைத்து அதுதான் தங்களுடைய தேவன், அதுதான் எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் என்று அவர்கள் வணங்கிய பொழுது இங்கே மோசேஸ் சொல்லுகிறார், கொடிய பாவம், இந்த பாவத்திற்கு என்ன பாவ நிவர்த்தி எனக்கு தெரியல, நான் திரும்ப என்ன பண்றேன், கர்த்தர்ட்ட போய் கேட்கிறேன், ஏதாவது வழி இருக்கிறதா என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைய பாவ நிவர்த்தி செய்கிறவனும் பிள்ளை என்று சொன்னான். கொடிய பாவத்திலே நீ அழிந்து போவாய் என்பதை மறந்து விடக்கூடாது. உபாகமம் 9:18, கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தம் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன், நான் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடிக்கவில்லை என்று மோசே எழுதுகிறார். அப்படின்னா 40 நாள் அவருக்கு பசியா இருந்தாலும் அவர் ஆகாரம் உட்கொள்ளல, அவர் தண்ணீர் குடிக்கல, கர்த்தருடைய சமூகத்துல இந்த ஜனங்களுடைய பாவத்திற்காக விழுந்து கிடந்த ஒரு சிறந்த ஒரு தலைவனாக மோசே இதை நான் பார்க்க முடியும். ஆனா இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஊழியக்காரன் கிடைப்பது கடினம், இப்படிப்பட்ட தலைவன் கிடைப்பது கடினம். என் தேவனுடைய பிள்ளைய எச்சரிக்கையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உனக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்கு 40 நாள் உண்ணாமலும் குடியாமலும் பாவத்து நிமித்தமாய் அவர் கர்த்தருக்கு முன்பாக படுத்து கிடந்து பாவ நிவர்த்திக்காய் கெஞ்சினதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 2:25, மனுஷருக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாகில் அவனுக்கு விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றார். அப்ப வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு தப்பு செய்கின்ற பொழுது அது ஒருவேளை நியாய தீர்த்து அதுக்கு ஒரு என்ன தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் யார் இடைபட முடியும்? தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா வேதம் சொல்றது, நீங்கள் செய்கின்ற எல்லா தவறுகளும் யாருக்கு விரோதமாய் போகிறது? கர்த்தருக்கு விரோதமாய் போகிறது. எனவே கர்த்தருக்கு விரோதமாய் தவறு வருகின்ற பொழுது, அது பாவம் பெருகின்ற பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல அது என்ன வரும்? அது யார் இருக்கிறார்கள் உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு? தேவனுடைய பிள்ளைய பாவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், பாவம் செய்யாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், தேவனோடு கூட உறவாடி ஆண்டவர் சொல்லுகின்ற விதத்துல நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். சாத்தியமா? நிச்சயம்
அது சாத்தியமாகும் என்பதை நாம் பின்பாக படிக்க இருக்கிறோம். பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர், இப்பொழுது இந்த பாவம் இல்லாமல் இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியை குறித்து நாம் படிக்க போகிறோம். உலக பிரகாரமாய் ஆசாரியன் பாவம் செய்ய வேண்டும், அவன் முன்பாக தன்னுடைய பாவத்திற்காக என்ன பண்ண வேண்டும், பலி செலுத்த வேண்டும். இங்க ஒரு ஆசாரியனை நாம் படிக்கிறோம். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவை கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கின்ற பொழுது யார் நமக்காய் பரிந்து பேச முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறதே, பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அப்பொழுது ஆசாரிய ஊழியத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்ய காத்து நமக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேய புஸ்தகம் 9:26 அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகர பாடுபட வேண்டியிருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுதனால் பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அப்ப தெளிவாய் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையிலே மரித்தார் என்று சொன்னால் அது 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அது அந்த காலத்துல வாழ்ந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல. வேதம் சொல்வது உலகம் உண்டானது முதற்கொண்டே அப்பொழுது பாவம் செய்த பிள்ளைகளாக கூட அதன் பின்பாக ஆண்டவர் மரித்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் நோக்கம் என்ன? ஆண்டவருடைய பாவ நிவாரணத்தினுடைய அர்த்தம் என்ன? என் ஆண்டவர் நமக்காய் மரித்து ஆசாரிய ஊழியத்திலே தன் சொந்த ரத்தத்தோடு கூட நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேய புஸ்தகம் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்திருக்கும்படி ஒரே தரமும் பலியிடப்பட்டு, அப்பொழுது பாவம் நீக்குவதற்கு கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். இன்னும் நமக்குள்ளாய் இருக்கிற பாவம் நீங்கவில்லை என்று சொன்னால் நம் இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டது அற்பமாய் போகும் அல்லவா? தேவனை நாம் அற்பமாய் மதிப்பிடுகிறோம் அல்லவா? என் தேவனுடைய பிள்ளைய உனக்காய் மரித்திருக்கிறார். நீ பாவத்தை நிறுத்தும்படியாய் ஒரே தர்மம் உனக்காய் பலி இட்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எபிரேயர் 10:4 அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவருடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்தார். எதற்கு அப்படின்னா, நீங்கள் பலி செலுத்துங்கள், உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், உங்களுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகும். ஆனாலும் அதற்கான பலி கல்வாரி சிலுவிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் என்ற பொழுது விசுவாசத்தோடு கூட அவர்கள் பலி செலுத்திய பொழுது அவருடைய பாவம் நிவர்த்தியானது. ஆனால் ஆட்டினுடைய ரத்தத்தினாலோ அல்லது காளினுடைய ரத்தத்தினாலோ அல்லவென்று பழைய ஏற்பாட்டுல அநேக இடங்கள்ல மீகால நம்ம வாசிக்கிறோம், அநேக 6வது அதிகாரத்துல 7வது வசனத்துல வாசிக்கிறோம், அநேக இடங்கள்ல வாசிக்கிறோம், அது சங்கீதங்களில வாசிக்கிறோம். அப்போது என்ன கிடையாது, பாவங்களுக்காக ஆட்டினுடைய ரத்தம் அல்ல, அதை குறிக்கிற கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் நம்மை மீட்டு எடுக்கும். ஏன் அப்படின்னா, அவர் தான் என்னுடைய கிருபாதார பலி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எரேமியா 14:7 உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும், எங்கள் சீர்கேடுகள் மிகுதியா இருக்கிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். எரேமியா காலத்துல எரேமியா சொல்லுகிறார், ஐயோ உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், அப்பொழுது கிருபை செய்யும். அப்ப ஏதோ நாங்க பலி செலுத்த போறோம் எங்க பாவம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லல, இல்ல கிரியை செய்ய போறோம் அது மூலமா எங்க பாவம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லல, அல்லது வேற ஆயிரக்கணக்கான முதற்பேரான கொடுக்க போகிறோம் அது மூலமாய் பாவம் தீர்ந்து சொல்லல. அங்க ஆண்டவரை கிருபை செய்யும் என்று சொன்னார். அப்படின்னா கல்வாரி சிலுவையில மரிப்பதற்கு முன்பாக, உலகத்தோடு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபையை சார்ந்து பாவ நிவாரணத்துக்காய் காத்திருந்தார்கள் நாம் அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 15:3 கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள்படி நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து, அப்ப என்னன்னா நாம் அடைந்தும் அவர்களுக்கு உங்களுக்கு பிரதான ஒப்புது என்னவென்றால் கிறிஸ்துவான வேத வாக்கியங்கள் படி. அப்படின்னா எந்த வேத வாக்கியங்கள் படி? ஆதியாகமம் படி, லேவியராகமம் படி, அல்லது உபாகமம் படி, யாத்திராகமம் படி, சங்கீதங்கள் படி, ஒவ்வொரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற படி அப்படின்னா அதுபடிதான் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்து எனக்கு மரித்திருக்கிறார். ஏன்? எனக்கு இருந்த பாவத்தை அப்புறப்படுத்துவதற்கு. 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபானந்த வழியாக தமது குமாரனை அனுப்பினால் அன்பு உண்டாயிருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது. நாம ஏதோ அவரை நேசிச்சோம் அப்படின்றது கிடையாது. அவர் முந்தி நம்ம மேல என்ன பண்ணிருக்காரு? அன்பு கூர்ந்து தன்னுடைய குமாரனை நம்முடைய பாவ நிவர்த்திக்காக அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அவரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
நீதிமொழியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம், பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஆண்டவருடைய அன்பு கிருபாதார பலியாக அன்பு முந்ததினாலே அநேகருடைய பாவங்களை மூடியது என்பதை நாம் நம்ப முடியும், அறிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 2:2 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாகவும் இருக்கிறார். அவரான நம்முடைய பாவங்களை மட்டும் அல்ல, அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், எந்த தேசத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், எந்த இனத்தானை சார்ந்தவர்களா இருக்கட்டும், நமக்கு பிடித்திருக்கட்டும் பிடிக்காமல் இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும் எளிமையா இருக்கட்டும், உயர்ந்தவனா இருக்கட்டும் தாழ்ந்தவனா இருக்கட்டும், படித்தவனா இருக்கட்டும் படிக்காதவனா இருக்கட்டும், வேதம் சொல்வது சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்யபடியாய் ஒரே தடவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நீதிமொழியின் புஸ்தகம் 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். எப்படி நிவர்த்தி ஆகும்? பாவம் கிருபையினாலே சத்தியத்தினாலே நிவர்த்தி ஆகும் என்று சொல்லி நமக்கு இங்கே சாலமோன் அவர்கள் சொல்லுகிறார்கள். மத்தேயு 1:21 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனென்றால் அவர் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்கிறார். ஆண்டவர் இந்த கிறிஸ்து கடவுள் என்கிற ஸ்தானத்தை விட்டு, ராஜாதி ராஜா என்ற ஸ்தானத்தை விட்டு, பரலோகத்தில் இருக்கிற துதிகளை விட்டு ஒரு மனிதனாய் அவதரித்து வருவதற்கு காரணம் பாவம் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பாவம் அவர் அன்பின் மித்தமாய் இந்த பூமியிலே பாவ நிவர்த்திக்காய் கொண்டு வரப்பட்டார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தனித்து வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்கிறார். என் தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, நம்முடைய பாவம் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ரோமர் 5:19 நாம் வாசித்தோம் என்று சொன்னார். ரோமன்ஸ் 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமன்றாக்கப்படுவார்கள். ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக எல்லாரும் பாவிகளானார்கள். இப்போது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் மீண்டுமாய் அவருக்குள்ளாய் நீதிமானாகிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் மறந்து விடுகிறார்கள், அநேக விசுவாச பிள்ளைகள் மறந்து விடுகிறார்கள். நான் இன்னும் பாவி 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 என்றுதான் அமர்ந்திருக்கிறார்கள் ஒழிய, ஆதாம் செய்துட்டாரு, அது எனக்குள்ள இருக்கு, நான் மனுஷன், நான் பலவீனமானவன் என்று சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லுகிறார்கள் ஒழிய, வேதம் சொல்வதை அவர் கவனிக்கவில்லை. ஏனென்றால் கிறிஸ்து உனக்காக மரித்து உன்னுடைய பாவத்தை எடுத்து உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நீ பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவர் கிருபையை கொண்டு அன்பை கொண்டு காத்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள். எபேசியர் 1:7 சொல்றார், அப்படியே கிருபையின் அவிசுத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவர்களுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எப்பொழுது ஒரு மனுஷன் பாவத்தை விட்டு விலகுகிறானோ அப்பொழுதுதான் மீட்பு. என்னைக்கு ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெறுகிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு மீட்பு. பாவம் நமக்குள்ளாய் இருக்கும் என்று சொன்னார், நமக்கு மீட்பு அல்ல என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளை அடுத்த வசனத்தை பார்ப்போம். பாவத்தை நமக்குள்ளா இருக்கும் அப்படின்னா அதை அறிக்கை செய்ய வேண்டும். ஏன்னா சொந்த நம்ம பாவிகளாவே வாழ்ந்துடும், அறிக்கை செய்யாமலே இருந்துடுறோம், பாவத்தை விடாம இருக்குமாய் செய்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தானியேல் சொல்லுகிறார் 9:4 என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உங்கள் அன்பு கொண்டு கற்பனைகளை கை கொண்டு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. வேதம் சொல்லுது, கற்பனையை காக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன பண்றாங்களா, நமக்கு பாவத்தை நீக்குகிறார், கிருபை அளிக்கிறார். மாத்திரம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம சொல்றது கிடையாது, நம்ம என்னென்னலாம் பாவம் செய்தோம் என்று சொல்றது கிடையாது. எந்த மனுஷனுடைய பாவம் அறிக்கை செய்யப்படவில்லையோ அந்த மனுஷன் பரலோகம் போக முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே வந்து உங்களுடைய பாவத்தை எடுக்க மாட்டார். எப்பொழுது நீ அறிக்கை செய்கிறாயோ அப்பொழுதுதான் அவருடைய ரத்தம் உனக்காய் சிந்தப்பட்ட, உன் மீட்புக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் மதிப்புக்குரியதான் மாறும். மறந்து விடாதீர்கள். நீங்க பாவ அறிக்கை செய்யல அல்லது பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு மீறி விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போஸ்தலர் 3:20 சொல்றார், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள்
இன்னைக்கு அநேக பிள்ளைங்க, விசுவாச பிள்ளைகள் இன்னும் குணப்படாத பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க. பழைய பாவத்திலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பழைய பாவத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை தடவை ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்தோம், ஆண்டவர் உணர்வை கொடுத்தோம், ஆண்டவர் கண்பாக தரிசனத்தை கொடுத்து கூட அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு அவர்கள் யோசிப்பது கிடையாது. அப்போஸ்தலர் 3:31 ஆக்ட்ஸ் 5:31 இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலக்கரத்தினால் உயர்த்தினார். வேதம் தெளிவா சொல்வது இஸ்ரவேலர்களுக்கு மனம் திரும்புதல். என்ன சொல்லுவாங்க சொல்ற ஓய்வு நாள் அப்படின்னா அது இஸ்ரவேலர்களுக்கு. அப்ப வேதம் தெளிவா சொல்றது அப்ப மனம் திரும்புதல் இஸ்ரவேலர்களுக்கா? அதான் இங்க வேதம் சொல்றது இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அவளுக்கு மாற்றமா இல்ல. அவளுக்கு பாவ மன்னிப்புனா எனக்கு பாவ மன்னிப்பு, அவளுக்கு ஓய்வு நாள் அப்படின்னா எனக்கு ஓய்வு நாள், அவளுக்கு மனம் திருந்துதல் ஒரு தருணம் என்றால் எனக்கு மனதுதல், அவளுக்கு கிருபை என்றால் எனக்கும் கிருபை. ஆண்டவர் வஞ்சனை உள்ளவர் அல்ல, பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, நேற்றும் என்றும் மாறாதவர். இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல, நான் அவரை நம்புகின்ற பொழுதே எனக்கும் பாவ மன்னிப்பு அருளும்படியாய் அவர் மீட்பை கொடுத்திருக்கிறார். எனவே 9:13 மத்தேயுவிலே சொல்கிறார் 9:13 பலிகளே அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன், எனினும் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை பாவிகளை மனதிருப்பதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்படின்னா நாம் பாவம் செய்கின்ற பொழுதே நாம் தைரியமா ஆண்டவர்கிட்ட வர முடியும். எப்ப நான் பாவம் ஒற்றிக்கொண்டே என் ஆண்டு என் பாவத்தை எடுக்க முடியும் அப்படின்னு அவருக்குள்ள வாழ முடியும்னு வரணும். அப்பதான் ஆண்டு சொல்லாதே இதனுடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிற வேணும், அவன் அவருடைய நாமத்திலே பாவமணி பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா தீர்க்கதரிசி அப்படின்னு அர்த்தம். யார் அவர்கள்? எப்பொழுது முதல் தீர்க்கதரிசி உருவானானோ அதிலிருந்து இம்மட்டுமாய் எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்கின்ற காரியம் என்னவென்றால் அவர்கள் சொன்னது கிறிஸ்துவை குறித்த தரிசனம், அவள் சொன்னது கிறிஸ்துவ குறித்த விசுவாசம், அவள் சொன்னது கிறிஸ்துவ குறித்த கிரியை, கிறிஸ்துவ குறித்த கீழ்ப்படிதல், கிறிஸ்துவ குறித்த பிரமாணம். அப்படியா அவங்க சொன்னதெல்லாம் சாட்சியா சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுங்களா? நம்ம பாவத்தை விட்டு நமக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக. சங்கீதம் 51:9 என் பாவங்களை பாராதபடிக்கு நீருடைய முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி எல்லாம் படம் செய்ய வேண்டிய காரணம் எல்லாம் எவ்விதமாய் தாவீது பாவம் செய்த பொழுது அவன் கதறி அழுதானோ அப்பொழுது அவனுடைய பாவம் நீக்கப்பட்டது. ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் பார்த்தாரு அப்படின்னு சொன்னா அது பெருசா இருக்கும். ஆனா ஆண்டவரை பார்க்காதபடிக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வேதத்தை தொடரும் செபிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய பாவத்தை பார்க்கல, ஆனா பாவம் கழுவப்பட்ட மனுஷனாய் பார்க்கிறாரு. நான் இன்னும் கழுவப்படாத அமர்ந்தேன்னு சொன்னா அதுதான் ஆபத்து என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சங்கீதம் 103:10 அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கா. ஒருவேளை சரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பார் அப்படின்னா ஒரு பாவம் செய்கின்ற பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம், எல்லாம் செத்து போயிருக்கணும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பு கடைசி வரைக்கும் வரப்போவது கிடையாது. எப்பொழுது ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானோ ஒருவேளை இந்த எச்சரிப்பு இன்னொரு தருணம் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்காமலும் இருக்கலாம். சங்கீதம் 103:12 சொல்வது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். அப்ப வேற சொல்றது நம்ம பாவத்தை நம்மளை விட்டு விலக்கிட்டாருன்னா அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன அர்த்தம்? ஆண்டுடைய நோக்கம் என்ன? ஏன் அவர் நமக்கு பாவத்தை சரி கட்டல அப்படின்னா நம்முடைய பாவத்தை எடுத்து நம்ம அருகில வைக்காம எங்க வைக்கிறாங்களா? நம்மளுக்கு எட்டாத உயரத்திற்கு என்ன பண்றாரு? மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் கொண்டு போயிடுறாரு. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கீங்க. அவ்வளவு கிருபையை கொடுத்து என் பாவத்தை அப்பப்படுத்த நினைக்கிற பொழுது ஏன் நான் பாவத்துக்குள்ள வாழணும்? ஏன் ஆண்டவரை நான் வெட்கப்படுத்தணும்? யோசித்து பார்க்க முடியாது. நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை. எஸ்ஐயா 1:18 சொல்றது வழக்காடுவோம் வாங்க, பாவங்கள் வேறு இருந்தாலும் அது என்ன பண்ணுவாரா? உறைந்த மலையை போல வெண்மையாக்குவாராம். வாங்க, எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்துடணும், ஆண்டவர்கிட்ட நீங்க அறிக்கை செய்திடணும். அதை மாத்த வேண்டிய பொறுப்பு ஆண்டுடைய பொறுப்பு. அதான் ஏசாயா 38:17 சொல்றார், சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்தது. தேவரீர் என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழியில் விலக்கினீர், என் பாவங்கள் எல்லாம் உமக்கு முதுக்கு பின்னாடி என்ன பண்ணாது எழுதிவாங்க. ஆனா ஆண்டு சொல்றா மனுஷன் பாவத்தை மறக்க மாட்டான். ஆனா கர்த்தர் சொல்றாரு உன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்த பாவத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். விட்டு பாவத்தை தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்ல ஆண்டு ஒரு பாவத்தெல்லாம் பின்னாடி போட்டுறாரு, அதை நினைக்க மாட்டாரு. நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு தப்பான எண்ணம் விசுவாச பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அதுக்கு பதிலா என் ஆண்டவர் என் பாவத்தை பின்னாடி போட்டாரு, அதை நான் பின்னிட்டு பார்க்க கூடாது என்ற எண்ணம் வர வேண்டும். எனவேதான் ஏசாயா 43:20 சொல்றார், நானே உன் விடுதலையை நிமித்தம் குலைத்துக் கொள்கிறேன், உன் பாவங்களை நிலையாமல் இருப்பேன் என்று சொல்லி
வேதம் சொல்லுகிறதே நம்முடைய பாவங்களை அவர் நீக்க போறதில்ல. அது மாத்திர உன் மீதுல மேகத்தை போலவும் பாவத்தை கார்மேகத்தை போலவும் நான் அகற்றி விட்டேன், நீ திரும்பு, நான் உன்னை மீட்டுட்டேன், நீ திரும்பு. அப்படின்னு அர்த்தம், அவர் என்னை மீட்டார் அப்படின்னா எனக்குள்ள பாவம் இருக்க கூடாது. அதுதான் வேதம் சொல்ல வருகிறது. நீ திரும்பு, என்னோடு கூட வாழ். மீகா 7:19 சொல்வது, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போடுவார்களா. ஒன்று புரியுதுங்களா? அப்ப நமக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது, அது சமுத்திரத்தின் ஆழத்தில் போக வேண்டிய பாவம். அறிக்கை செய்து விட்டுட வேண்டும். சகரியா 13:1 சொல்வது, அந்நாளில் பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி தாவீதின் குடும்பத்தாருக்கும் இஸ்ரவேல் குடும்ப குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாகும். அந்த ஊற்று இயேசு கிறிஸ்து என்று நாம் இருக்க வேண்டும். நம்ம பார்க்கலாம், என்னாகமும் 15:26 வாசம் அப்படின்னா ஒரே பிரமாணம் இருக்கிறோம். யாருக்கு ஒரே பிரமாணம்? யாரா இருந்தாலும் இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களுக்கு பிறந்தவனும் உங்களுக்குள்ளே தங்கும் அந்நியனுக்கும் அறியாமையினாலே பாவம் செய்து நிமித்தம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே பிரமாணம். யாரா இருந்தாலும் சரி, பாவம்னா ஒண்ணு. அவன் கிறிஸ்தவனா இருக்கட்டும், கிறிஸ்தவம் இல்லாதவனா இருக்கட்டும், யாரு பாவம் செய்தாலும் கிறிஸ்துவனை வருகின்ற பொழுது வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த பிரமாணத்தின் படித்தான் அவனுக்கு பாவ மன்னிப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அநேக வழியை வச்சிருக்கிறாங்க அவருடைய பாவத்தை போக்குவதற்கு. ஆனா அது அல்ல, வேதம் சொல்றது ஒரே பிரமாணம். வேதம் சொல்லுகிறது மட்டும்தான் என்ன பண்ணோம், அவருடைய பாவத்தை விட்டு அவனை நீக்கிறதா இருக்கும். வேதம் சொல்லுகிறது யாத்திராகமம் 32:34, இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திலே ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, உன் தூதனார் உன் கொண்டு செல்வார், ஆகிய நான் விசாரிக்கிற நாளிலே அவருடைய பாவத்தை அவங்களிடத்தில் விசாரிப்பேன் என்று சொல்வார். ஆண்டவர் பாவத்தை விசாரிப்பார். இங்க இந்த சீனாய் மலை கீழே அவங்க என்ன பண்றாங்க, கண்ணுக்குட்டியை வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டுடைய கிருபையில மோசே போன்ற ஒரு ஊழியக்காரன் கிடைச்சதுனால அவர்கள் சிலர் தப்பித்தார்கள். ஆனாலும் அவருடைய பாவம் தொடரும். இதுவரைக்கும் ஆண்டவர் விசாரணை நாளிலே ஆண்டவர் விசாரிப்பார் சொல்றார். என்னுடைய பிள்ளையே, நீ அறிக்கை செய்யாத பாவத்தை, நீ விட்டு விடாத பாவத்தை, நீ அறிக்கை செய்து ஆண்டவரை ஏமாற்றி திரும்ப பாவம் செய்கிறாயே, அதெல்லாம் எங்கு வருவோம்? விசாரணைக்கு ஆண்டவர் கொண்டு வருவார் என்பதை மறந்து விடாதே. ஏசாயா 13:9, இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவங்களை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய கடுரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் இருக்கிறது. அப்ப எப்படி வருமா? ஆண்டுடைய கோபம் உக்கிரமாய் வருகின்ற பொழுது, ஆண்டவருக்கு உக்கிர கோபம் வருகின்ற பொழுது, மூர்க்கம் வருகின்ற பொழுது, இந்த பாவத்தை அழிக்க அது என்ன வேணாலும் நடக்கலாம். எப்பேற்பட்ட வியாதிகளும் வரலாம், எப்பேற்பட்ட நோய்களும் வரலாம், அது எப்பேற்பட்ட வாதிகளும் வரலாம், எப்பேற்பட்ட கொள்ள நோய்களும் வரலாம். ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய நோக்கம் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க, பாவம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்பதற்காக. 1 தீமோத்தேயு 5:25 சொல்வது, சிலருடைய பாவங்கள் வெளிரங்கமா இருக்கிறது, நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இந்த வசனம் தெளிவா என்னுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்றேன். அப்ப என்ன அப்படின்னா, நியாய தீர்ப்பு இருக்க போகிறது. நீ அறிக்கை செய்தா ஆனால் உன்னுடைய பாவம் முந்திக் கொள்ளும் மன்னிப்பை பெறுவதற்கு. நீ அறிக்கை செய்தினா உன் பாவம் மீட்பை பெறுவதற்கு முந்திக் கொள்ளும். நீ அறிக்கை செய்தி அப்படின்னு சொன்னா அதனுடைய இரட்சகராகிய கிறிஸ்துவை நீ பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு உதவி செய்யும். ஒருவேளை நீ அறிக்கை செய்யல, மேசியாவத்தை தேர்ந்தெடுக்கல, அல்லது பிரதான ஆசாரியரை தேர்ந்தெடுக்கல, அவருடைய ரத்தத்தை நீ இழிவுபடுத்தின, அல்லது அவரை நீ பாவம் செய்து திரும்ப கேலி கிண்டலாய் ஒருவேளை அவரை நீ நினைச்சே அப்படின்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய பாவம் பின்தொடர இதுவரைக்கும் அப்படின்னா நியாயத்திற்கு போயிடும். நியாயத்திற்கு முன்பாக உடைய பாவம் முந்திக் கொண்டு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட வேண்டுமா, அல்லது ரட்சிக்கப்பட வேண்டுமா, பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமா, அல்லது கடும் கோபத்தோடு கூட சினத்தினாலே ஆடுபடுகின்ற பொழுதே உன் பாவம் பின்தொடர வேண்டுமா என்பதை தீர்மானித்துக் கொள் தேவனுடைய பிள்ளையே. நாளை நம்முடைய கரங்களில் இல்ல, எப்போ மறிப்போம் என்று நமக்கு தெரியாது. புலம்பல் சொல்வது, சீயோன் குமாரத்தியே 4:22 உன் அக்கிரமத்திற்கு வரும் தண்டனையை தீர்த்து அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார். ஏதோ குமாரத்தியே உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு மறந்திருக்கலாம், நம்முடைய பாவங்களை இன்னைக்கு மறந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற பொழுது வெட்கப்பட்டு போவாய், அவமானப்பட்டு போவாய். என் அன்பு பிள்ளைகளே, பாவத்தை விட்டு வெளிவருவதற்கு நாம் யோசிப்போம். இங்கே ஒரு காரியத்தை நான் பிரயாசப்படுகிறேன். மத்தேயு 9:2 அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரன் அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அவர் சொன்ன மாத்திரத்துல எல்லாரும் மனசுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய உள்ளத்துல, யாருப்பா இந்த அதிகாரம் கொடுத்தது?
மத்தேயு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்ச மாத்திரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதா, எழுந்து நடவென்று சொல்வதா, எது எளிது? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இல்ல நீ கொஞ்சம் தயவு செய்து இதுல ஒரு சில நிமிடங்கள் உடைய கவனத்தை திருப்பும்படியாய் நான் கேட்கிறேன். இந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு? எது எளிது? பாவம் மன்னிக்கப்பட்டது சொல்றது எளிதா, உன் படுக்கையை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றது எளிதுங்களா? கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்களேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்கிறார். அப்ப இது எது எளிது? முன்னாடி பாவம் மன்னிக்கப்படுதல் சொல்வது எளிதா, அல்லது படிக்க எடுத்துக்கொண்டு போ சொல்வது எளிதா? உண்மையிலே படுக்கையை எடுத்துக்கொண்டு போ சொல்வது எளிது. ஏன்னா அதை யார் வேணாலும் சொல்ல முடியும். ஆனா யார் வேணா பாவத்தை மன்னிக்க முடியுமா? முடியாதுங்க. அப்ப உன் பாவம் மன்னிக்கப்பட்டதை சொல்வது மிகவும் கடினம். ஏன் கடினம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏன் அப்படின்னா அதுக்கு ரட்சகர் வேண்டும், அதுக்கு பலியிடப்பட வேண்டும், அதுக்கு பிரதான ஆசாரியன் வேண்டும், அதுக்கு ரத்தம் பலிபீடம் சொல்ல வேண்டும், அந்த பலிபீடத்துல தெளிக்கப்பட வேண்டும். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா இருக்கணும்னா பாவம் செய்யாதனுடைய ரத்தமா இருக்க வேண்டும். அது தேவனுடைய குமாரனுடைய ரத்தமா இருக்கும். அது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அது ராஜாதி ராஜாவுடைய ரத்தம். அது சாதாரணமா? ஆண்டவர் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் உனக்காய் ஆணி கடவ போகிறது என்னுடைய கரங்களிலே. உன்னை நீ படுத்து கிடந்த உன்னால் எழுந்திருக்க முடியல, ஆனா என்னுடைய கால்களிலே நான் என்னை ஒப்பு கொடுத்த நிமித்தமாய் ஆணிகள் இருக்கிறவர்களுக்கு உயிர் கொடுப்பதற்கு தன்னை சொல்வதற்காகத்தான் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதை நாம யோசிக்கணும். ரொம்ப கடினமானது. ஆனால் ஆண்டவர் அதை பயன்படுத்தினார். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு புரியல. அங்க இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு போ, அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அவரை அசிங்கப்படுத்தினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் தகப்பனிடத்தில் போய் லூக்காவின் புஸ்தகம் 15:18 நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே மரத்திற்கு விரோதமாயும் உனக்கு முன்பாகையும் பாவம் செய்தேன், இந்த சமூகத்தை தயவு செய்து கொஞ்சம் கண்ணோக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படின்னா உனக்காக ஒருத்தர் பாவம் மன்னிப்பதற்கு அடிக்கப்பட ஆளாக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இங்க நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் என்னன்னா, எழுந்து போ தகப்பன்ட்டேன், எல்லாவற்றையும் கெட்ட குமாரன் ஒண்ணும் இல்ல, ஆனா அவனுக்கு ஒரு புத்தி வருது, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், என் தகப்பன்ட்ட நான் போகணும், என் தகப்பன்ட்ட நான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்தது. 15:21 குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், இனி உடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரன் அல்ல என்று என்ன பண்ணா அவன் சொல்ல ஆரம்பிச்சான். அவன் யோசிச்சான், எனக்கு தகுதி இல்லை. அப்ப ஒரு பாவினுடைய நிலைமை என்ன இருக்க வேண்டும் சொன்னா, நான் பாவி, எனக்கு தகுதி இல்லை, நான் போய் விழ வேண்டிய பாதம் இது என் பிதாவினுடைய பாதம், என் தகப்பனுடைய பாதம், என் இயேசுனுடைய பாதம். எனக்கு தகுதி இல்லை. அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, அவருடைய அன்பினாலே, அவருடைய இரக்கத்திற்காய் நான் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதை சொல்லுகிறது. அப்புறம் 18-13 இந்த வசனத்தை நீங்க தெளிவா வாசம் அப்படின்னா, அவன் போறான், அந்த தகப்பன் ஓடி வராரு. தேவனுடைய பிள்ளையை, என்னைக்கு நீ பாவத்தை அறிக்கை செய்து நீ எழுந்து உன் தகப்பன் வீட்டுக்கு போறியோ, உனக்கு எதிர்கொண்டு உன் தேவன் வராரு என்பதை மறந்துடாதீங்க. லூக்கால வாசிக்கிறோம், அந்த ஆயக்காரப்பனா தன்னுடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து, தேவனே பாவியா என்பது கிருபையாயிரும். என் தேவனுடைய பிள்ளைய, நீ செய்ய வேண்டிய ஜெபம் இது, என் மேல கிருபையாயிரும், பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நீ செபிக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இங்க ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்க நான் யோசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம், மீகாவின் புஸ்தகம் 3:18 நானோ யாக்கோப்புக்கு அவனுடைய மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவனுடைய பாவத்தையும் மறுக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளின பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அப்ப அங்க என்ன வேலை செய்தார் மீகா என்று வாசிக்கிறோம். 3:8 நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவி அவருக்குள்ளாய் வந்தது. கர்த்தருடைய ஆவி அவருக்குள்ளாய் வருகின்ற பொழுது அவர் பாவத்தை குறித்து சொன்னார். பாவத்திற்கு காரணம் யார்? பாவம் வருவதற்கு காரணம் என்ன? இந்த பாவம் வந்தது மூலமா இதுக்கு பாவ நிவர்த்தி யார்? இந்த பாவத்தை யார் உண்மையாய் செய்யக்கூடும்? கடாக்களினுடைய ரத்தம் அல்ல, ஆடுகளினுடைய ரத்தம் அல்ல, உனக்காய் எனக்காய் சிந்தப்பட்ட நம்முடைய தகப்பனுடைய ரத்தம். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாரே, நம்முடைய ரட்சகரின் ரத்தம் உனக்காயும் காத்திருக்கிய அன்பு பிள்ளையே, நீ காத்திருக்கிறியா?
ஏன்னா ஆவியானவர் ஏவுதலினாலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்க எந்த பாவத்துல இருந்தாலும் சரி அதை விட்டு வெளியே வர வேண்டாம். நம்ம இப்படி சொல்லிட்டு சிந்தனை நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துவ பிள்ளைகள் நான் ஆண்டவர் மன்னிச்சிடறாரு, ஆண்டவர் மன்னிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு தடவை இல்ல, தொடர்ந்து அந்த பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது நாம் பாவத்தை விட போகிறோம்? வேதம் சொல்கிறது, அறியாமல் செய்த பாவத்திற்கு மட்டும்தான் பாவ மன்னிப்பு என்று சொல்லி, அறியாமல் செய்கின்ற பாவத்திற்குத்தான் பாவ மன்னிப்பு என்று சொல்கிறது. அதனுடைய சம்பவம் என்ன நடக்கும்? ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அதிக நாள் போராட போவது கிடையாது. ஒவ்வொருக்குள்ள உனக்குள்ள பாவம் பல விதத்துல அமர்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, வேசித்தன ஆவி இருக்கும்னா, திருட்டு புத்தி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அல்லது பொய் சொல்ற புத்தி இருக்குன்னு சொன்னா, பொய் சாட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னா, களவு இருக்குன்னு சொன்னா, அறியாம இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிற பழக்கம் இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு எதிர்த்து நிற்கிற பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்சி, ஆண்டவர்கிட்ட போராடு, ஆண்டவருடைய ஜெபி. ஒருவேளை ஆண்டவருடைய பாவத்தை நீக்க முடியும். ஒருவேளை ஆண்டவருடைய பாவத்தை நீக்கினா உன்னை போல ஒரு ஆசீர்வாதமாய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதமாய் அது உங்களுக்கு மாறும். ஏன் அப்படின்னா, பாவத்தோடு பரலோகம் போக முடியாது. பாவம் நீங்கினாதான் பரலோகம் போக முடியும். அந்த ஆசீர்வாதத்தோட வேற ஆசீர்வாதம் இந்த உலகத்துல எதுக்கு, யாருக்கு, எப்படி யார் கொடுக்க முடியும்? என் தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர்கிட்ட போக, அந்த கெட்ட குமாரன் நினைச்சு போனான், கெட்ட குமாரன் எழுச்சி போனான், ஆண்டவர்கிட்ட போனான். அப்பா நான் பாவியா, எனக்கு என்ன வேணையா, உன் கிருபை கொடுங்கப்பா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் பிச்சைக்காரனா வந்திருக்கிறேன், ஆண்டவரே உணவு உள்ளவன் இல்லாம வந்திருக்கிறேன், நல்ல ராஜவஸ்திரத்தோட போனேன், கிழிந்த உடையோடு கூட வந்திருக்கிறேன். அந்த வருவோம்ப்பா. நான் ஆண்டவர் படைக்கின்ற பொழுதே ராஜவஸ்திரத்தோடு கூட படைச்சார், அவருடைய சொந்த மகிமையோடு கூட படைச்சாரு. இந்த உலகத்தின் பாவத்தினால பன்றி சாப்பிடுகின்ற உணவை உட்கொள்கிற உலக பிரகாரமான இச்சைகளை உட்கொண்டு இருக்கிறோம். வருவோமா, வருவோமா, ஆண்டவர்கிட்ட வருவோமா? ஆண்டுடைய அன்பை பாருங்க. இன்னும் ஆண்டவர் உனக்காய் காத்திருக்கிறார். எப்படி அந்த இஸ்ரேல் மக்களோடு கூட காத்திருந்து தரிசனமாயி அவருடைய பாவம் செய்யாமல் தடுத்தாரோ, அதே போல ஆண்டவர் இன்று உனக்கு முன்பாக நின்று, உன் கண்ணுக்கு முன்பாக நின்று, என் பிள்ளை பாவத்தை விட்டு வெளிவருமா என்று சொல்லி ஏங்கி கதறி அழுது கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடாத என் அன்பு சகோதரிய சகோதரன். ஒருவேளை இது உனக்கு லாஸ்டா இருக்கும் அப்படின்னா, இந்த நாள் உனக்கு லாஸ்டா இருக்குன்னா, திரும்ப உனக்கு சான்ஸ் கிடைக்காது. வேதம் சொல்லுகிறதே, பாவம் செய்தால் ஏழத்தனையான வாதைகள். ஒருவேளை அந்த வாதையில நம்ம தப்பிச்சிடலாம், தப்பிக்காம போகலாம். ஆனா தேவன் உன்னுடைய பாவத்தை நினைவுபடுத்துகின்ற பொழுது, அதை ஊழியக்காரனை வச்சு கர்த்தருடைய ஆவி நிரப்பி உன்னுடைய பாவத்தை அறிவிக்கின்ற பொழுது, வெளியே வாங்க, வெளியே வாங்க, கர்த்தரோடு கூட வாழும். அப்படி பெரிய பாக்கியத்தை, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா நம்ம யோவான்ல வாசம் அப்படிச்சுன்னா, 1 யோவான்ல எல்லாம் நம்ம வாசம் அப்படிச்சோம்னா, பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாக்குறான். எப்ப ஆண்டவரும் பாவத்தை எடுத்த பிறகு நீ பாவம் பண்ணிட்ட அப்படின்னா பிசாசினுடைய பிள்ளையா மாறுற. ஆனா ஆண்டவர் பிசாசினுடைய பிள்ளையா இருக்க விரும்பல, அவருடைய பிள்ளையா இருக்க விலை மதிக்க முடியாத தன்னுடைய ரத்தத்தை உனக்காய் செஞ்சிருக்கிறார். வருவோமா, ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவர்கிட்ட கேட்போமா, காத்திருப்போம். அடுத்த வாரம் இதனுடைய இன்னும் ஆவியாருடைய வேலை, இந்த பாவத்தை நீக்குவதற்கு ஆண்டவருக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நடத்துவார்கள். ஆமென்.